இப்போ இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இந்த உலகத்தில் நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்க இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு லட்சியவாதினா யாருன்னா, தன்னைத்தானே துன்புறுத்திக்கணும். அவர் தான் லட்சியவாதி. ஒரு தியாகியாக இருக்க வேண்டும். தூங்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆழ்ந்து அசந்து தூங்கணும்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், நண்பர்களோடு உரையாடணும், விளையாடணும், ஆடணும், பாடணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய சந்தோஷங்களை தினசரி வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை தியாகம் பண்ணுற ஒரு ஆளாக தான் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் தொழில்னு இருக்கணும். உங்களுடைய தொழில் தான் உங்களுக்கு லட்சியமாக இருக்கணும். அந்த தொழிலுக்காக உங்களுடைய சந்தோஷங்களை நீங்கள் தியாகம் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருந்து சாதிக்க முடியும். நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடாது. ஒரு மகிழ்ச்சியாக வாழாமல் ஒரு தியாகியாக இருக்க வேண்டும். நல்லா தூங்கணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ ஒரு லட்சியவாதி 8 மணி நேரம் தூங்க முடியுமா? 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்கினா தான் இப்போ மின்சாரமே இல்லாத உலகத்தில், மின்சாரம் இடையில தானே வந்துச்சு. இப்போ மின்சாரமே இல்லை. இப்போ மின்சாரம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? ரொம்ப சமீபத்தில் தான் ஒரு 100, 200, 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி மின்சாரமே கிடையாது. அப்போல்லாம் மக்கள் எப்படி தூங்குனாங்க? இரவானாலே தூங்கிடுவாங்க. ஏன்னா இரவு இருட்டாயிடும். அப்புறம் முழிச்சிருந்து என்ன பண்ணுவாங்க? பகல் ஃபுல்லாக நல்ல உடல் உழைப்பு, வயல்லையோ ஏதோ ஒரு உடல் உழைப்பு சார்ந்து நல்லா கடினமாக உழைப்பாங்க. அப்புறம் இரவு வந்தால் தூங்கிடுவாங்க. 7 மணிக்கு தூங்க ஆரம்பித்தாங்கன்னா மறுநாள் காலைல 5 மணி வரைக்கும் தூங்குவாங்க. 5, 6 மணி வரைக்கும் தூங்குவாங்க. வேறு வழி இல்லை. இடையில முழிச்சு நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. விளக்கு கிடையாது, மின்சாரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது மின் விளக்கு இருந்தால் தான் இரவுலலாம் வேலை செய்ய முடியும். அப்போ வேறு வழியே இல்லாமல் அவங்க இரவு நல்லா தூங்குனாங்க. ஒரு 200 மின்சாரம் இங்கே வருவதற்கு முன்பு வரைக்கும். மின்சாரம் இங்கே எப்போ வந்துச்சு? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவிலலாம் பரவலாக வந்துச்சு. இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் பரவலாக எல்லாத்துக்குமே கிடச்சிது. அதுக்கு முன்னாடிலாம் மக்கள் மின்சாரம் இல்லாத அந்த வாழ்க்கையில் மக்கள் நல்லா வேறு வழியே இல்லாமல் இரவு நல்லா தூங்குனாங்க. 10 மணி நேரம் தூங்குனாங்க. 10 மணி நேரம் நீ தூங்கி தான்ப்பா ஆகணும். இரவு நேரத்தை கடக்க வேண்டும் என்றால் நீ 10 மணி நேரம் தூங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தியது அந்த உலகம் என்பது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லட்சியவாதி என்பது 5 மணி நேரம் தான் தூங்குறாங்க. 5 மணி நேரம் தான். நீ 10 மணி நேரம் தூங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நீ சாதிக்கவே முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ சாதிக்கணும் அப்படின்னா நீ 5 மணி நேரம் தூக்கத்தை தியாகம் பண்ணி நீ 5 மணி நேரம் தான் தூங்கணும். அதுவும் அந்த 5 மணி நேரத்தில் உனக்கு நல்ல தூக்கம் வரவே வராது. நீ எப்போவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். நீ ஆழ்ந்து அசந்து தூங்கணும்னு நினைக்கவே முடியாது. ஆழ்ந்து அசந்துலாம் எந்த ஒரு லட்சியவாதியும் தூங்கிவிடவே மாட்டார். சும்மா அவர் தூங்குவார். வந்தால் உண்டு. நல்ல தூக்கம் என்பது வந்தால் உண்டு. எப்போவுமே நல்லா ஆழ்ந்து அசந்து தூங்குறவங்கெல்லாம் வெறும் 5 மணி நேரம் மட்டுமே தூங்குவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தூக்கங்கிறது தூங்கிட்டோம் அப்படின்னா மேலும் மேலும் தூங்கணும்னு தான் தோணும். நல்ல தூக்கம் வந்துச்சுன்னா மேலும் மேலும் தூங்கணும்னு தான் தோணும். அப்போ மேலும் மேலும் தூங்குகிற ஒருத்தர் ஒரு 6, 7 மணி வரைக்கும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குகிற ஒருத்தர் கண்டிப்பாக எப்படி சாதிக்கவே முடியாது. இன்றைக்கி நேரங்கிறது அவ்வளோ நிறைய தேவைப்படுது. சாதிப்பதற்கு நிறைய நேரம் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணுறோம்? அது எங்கேருந்து கடன் வாங்க வேண்டியிருக்கு? தூங்குவதற்கான நேரம் இருக்குல்ல, அதுலேருந்து தான் கடன் வாங்குகிறாங்க மக்கள். 10 மணி நேரம் தூங்கணும். ஒவ்வொரு நாளும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட தூங்கணும். இல்லை 10 மணி நேரம் தூங்குறோன்னு வச்சுப்போம். அந்த தூக்கத்துலேருந்து தான் கடன் வாங்க வேண்டியிருக்கு. 5 மணி நேரம் கடனுக்கு உங்கள் தூக்கத்திட்ட போயிட்டு உங்களுக்காக இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு 5 மணி நேரத்தை கொடுங்க. நீங்கள் 5 மணி நேரம் மட்டுமே தூங்குங்க. எங்களுக்கு பத்தலை, சாதிப்பதற்கு நிறைய நேரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு 5 மணி நேரத்தை கடன் வாங்கி இதான் இப்படி தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்ள வேண்டியது இருக்குது. அப்போ தான் இந்த உலகத்தில் நீங்கள் சாதிக்க முடியும். நீங்கள் ஒரு குடும்பத்தோடலாம் நேரத்தை செலவழிக்கணும். தினமும் குழந்தைகளோட, கணவனோட, மனைவியோடலாம் நேரத்தை செலவழிக்கணும். அப்பாவோட, அம்மாவோட, பாட்டியோட, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களால் சாதிக்க முடியாது. அப்போ நீங்கள் அதை தியாகம் பண்ணணும். இப்படி தான், அதாவது அப்போ இதெல்லாம் தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்வது. நீ குடும்பத்தோட நேரம் செலவழிக்கலைன்னா அது உனக்கு துன்பம். நேரம் செலவழித்தா அது உனக்கு இன்பம். நல்லா தூங்குனா அது உனக்கு இன்பம். நீ நல்லா தூங்கலை, 10 மணி நேரம் தூங்குனா அது உனக்கு இன்பம். நீ 5 மணி நேரம் தான் தூங்குறன்னா அது உனக்கு துன்பம். அப்போ நீ உன்னை நீயே துன்புறுத்தி கொண்டால் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ சாதிக்க முடியும். அப்போ நீ அப்போ உனக்கு குழப்பம் தெளிவாக இருக்கணும். நீ சாதிக்கணும் அப்படின்னா தெளிவாக இருக்கணும். நம்மளால் தூங்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் உனக்கு இருக்கக்கூடாது. தூங்குனா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் தான். உன் ஆரோக்கியத்தை தியாகம் பண்ணால் தான் நீ சாதிக்க முடியும்.
அப்போ நீ சாதனையாளராக சாதிக்கணும் அப்படின்னா நீ தெளிவாக உனக்கு ஒரு புரிதல் இருக்கணும். நீ ஒரு சாதனையாளர் இந்த இயந்திர அறிவியல் உலகில் எப்படி அவருக்கான தேவைகள் எப்படி பூர்த்தி செய்யப்படும், அவர் மகிழ்ச்சியாக இருப்பாரா, தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்கிற ஒருவரால் தான் இங்கு சாதிக்க முடியும். இது போன்ற புரிதல் இருந்தால் தான் நீ சாதிக்க முடியும். நிறைய பேர் குழம்புவாங்க. எப்படி நல்லா தூங்கவும் செய்யணும், அப்புறம் சாதிக்கவும் செய்யணும். அதில் தான் நிறைய பேர் குழம்பி அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, அப்புறம் சாதிக்கணும்னு சொல்கிறாங்க. சாதிப்பதற்கும் மகிழ்ச்சிக்கும் தொடர்பு இல்லையா? அப்போ இதில் தான் தடுமாறி நிறைய பேர் அது ஞானம் பிறக்காமலே நிறைய பேர் வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. ஆனால் நிறைய பேர் சாதிக்கிறாங்களே, அவங்கெல்லாம் யார் அப்படின்னா இந்த புரிதல் அவங்ககிட்ட இருக்குது. இதுவே இயல்பாக வச்சுருக்காங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்கிற ஒருவர் தான் இங்கே சாதிக்க முடியும். இந்த புரிதல் உடையவர்கள், இந்த புரிதலை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிறவங்க தான் அவங்க சாதிக்கிறாங்க. தன்னைத்தானே துன்புறுத்திக்கணும். நீ தூக்கத்தை தியாகம் பண்ணணும். 10 மணி நேரம் தூங்கணும்னு நினைக்காத. 10 மணி நேரம் தூங்குறது இன்பம் தான். ஆனால் நீ 5 மணி நேரம் தான் தூங்கணும் அப்படின்னா அது ஒரு துன்பம் தான் உனக்கு. 10 மணி நேரம் தூங்கினா தான் அது இன்பம். அப்போ நீ 5 மணி நேரம் தூங்கினா தான் நீ சாதிக்க முடியும். தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்கிற ஒருவரால் தான் நீங்கள் சாதிக்க முடியும். குடும்பத்தோட, மனைவியோட, கணவனோட விளையாடணும், ஆடணும், பாடணும், காதல் பண்ணணும் அப்படிலாம் நினச்சோன்னா நீ சாதிக்க முடியாது. அப்போது விளையாடணும்னு நினச்சா நீ விளையாட்டு வீரராக இருந்தால் தான் நீ இங்கே சாதிக்க முடியும். நாள் முழுதும் விளையாடுவதே தொழிலாக வச்சு விளையாட்டுத்துறையில் சாதிப்பவராக இருந்தால் மட்டும்தான் விளையாடுவதற்கு இங்கே அனுமதி, நேரம் எல்லாமே. இப்படி ஒரு புரிதல் இருக்கணும். இப்படி ஒரு புரிதல் இருக்கிறவர்கள் தான் இங்கு சாதிக்கிறார்கள். சாதிப்பவர்கள் தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்கிறவர்கள் மட்டும்தான் சாதிக்கிறார்கள். மற்றவர்களால் சாதிக்க முடியாது. மற்றவர்கள் குழப்பத்திலே போயிடும். நல்லா சாப்பிடணும். நல்லா நீ சாப்பிட்டன்னா கண்டிப்பாக உன்னால் வயிறு நிறைய சாப்பிட்டன்னா உன்னால் சாதிக்க முடியாது. அதிலே நீ திருப்தி அடைஞ்சிருவ. கொஞ்சம் குறைவான உணவு சாப்பிடணும். நிறைய உணவுலாம் நீ சாப்பிட்டன்னா, நல்ல வயிறு நிறையா இருக்குது, எல்லாத்தையும் நீ சாப்பிட்டன்னா உனக்கு இன்பமாக தான் இருக்கும். ஆனால் உன்னால் சாதிக்க முடியாது. அதிலே திருப்தி அடைஞ்சிருவேன். அதனால் உணவில் நீ அதிகமாக சாப்பிடக்கூடாது. இப்படி கொஞ்சம் உணவு பட்டினி கூட கிடக்கணும். அப்போ உன்னை நீயே துன்புறுத்திக்கிட்டால் தான் நீ சாதிக்க முடியும். இப்படி இந்த புரிதல் இருக்கணும். சாதிக்கணுமா, நீ உன்னை நீயே துன்புறுத்தி கொள்ள நீ தயாரா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிவிட்டு அப்புறமா நீ சாதிப்பதற்கு நீ புறப்படு. இல்லை நீ நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் சாதிக்க முடியாது. பேசாமல் நீ அந்த என்ஜாய் பண்ணுறதே நீ பார்த்துக்கோ. சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசைலாம் கூடுதலான ஆசை, பேராசை அப்படின்னு தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீ இந்த இயந்திர அறிவியல் உலகம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான உலகம் கிடையாது. பார்க்குற ரொம்ப இது தியாகிகளால் உருவாக்கப்பட்ட உலகம். மகிழ்ச்சியை தியாகம் செய்தவர்களால் உருவாக்கப்பட்ட உலகம் இது. மகிழ்ச்சியை தியாகம் செய்து தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு உருவாக்கப்பட்ட உலகம்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம். இதுக்காக உழைச்சவங்க, கடினமாக உழைக்கிறவங்க, அவங்க எல்லோரும் குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்க. குடும்ப வாழ்க்கைக்காக செலவழிக்க வேண்டிய நேரத்தை தியாகம் பண்ணி தான், தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் இந்த உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதில் போயிட்டு நீ சாதிக்கணும் அப்படின்னா நீனும் அதே அப்படிப்பட்ட சாதனையால் உருவான உலகம்தான் இது. தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு மகிழ்ச்சியை தியாகம் செய்து, குடும்ப வாழ்க்கையை தியாகம் செய்து, குடும்ப வாழ்க்கைக்காக செலவழிக்கப்பட்ட நேரத்தை தியாகம் செய்து, 10 மணி நேரம் தூக்கத்தில் அவர் 5 மணி நேரம் 5 மணி நேரம் மட்டுமே தூங்கி மீதி உள்ள 5 மணி நேரம் தூங்காமல் 5 மணி நேரம் தூக்கத்தை தியாகம் செய்து, அப்படிப்பட்ட விளையாடுவதை தியாகம் செய்து, ஆடுவதையும் பாடுவதையும் தியாகம் செய்து, நிறைய நல்ல உணவுகளை அதெல்லாம் தியாகம் செய்து அப்படிப்பட்ட தியாகத்தால் உருவான உலகம்தான் இது. அப்படிப்பட்ட தியாகிகள் தான் சாதனையாளர்கள். அவர்களால் அவர்களின் சாதனை தான் இந்த உலகம். தியாகிகளின் சாதனை தான் இந்த உலகம். இந்த உலகம்ங்கிறது யாருன்னா தியாகிகளோட சாதனை தான் இந்த உலகம், இயந்திர அறிவியல் உலகம். அப்போ அப்படிப்பட்ட உலகத்தில் நீ சாதிக்கணும்னா நீயும் ஒரு தியாகியாக தான் இருக்கணும். உன்னை நீயே துன்புறுத்தி கொள்ள வேண்டும். அப்போ தான் நீ உன்னால் சாதிக்க முடியும். அப்படி இல்லாமல் நீ நான் என்னை நானே துன்புறுத்தி கொள்ள மாட்டேன், நான் தியாகியாகவும் இருக்க மாட்டேன், நான் ரொம்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா உன்னால் சாதிக்க முடியாது. உன்னால் அதைத்தான் நீ பண்ண முடியும். என்ஜாய் பண்ணுமா அப்படியே போயிடு. என்ஜாய் பண்ணுறவங்களால இங்கே சாதிக்க முடியாது. சாதிக்கிறவங்க என்ஜாய் பண்ணிட்டுலாம் இல்லை.
அவங்க ஒரு தியாகிகள் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கோ. அந்த புரிதலோடு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிறவர்கள் மட்டும்தான் எது முக்கியம்னு நீ பார்த்துக்கோ. என்ஜாய்மெண்ட்டா சாதனையா? சிலருக்கு சாதனையை தியாகம் செய்து சாதிப்பார்கள். அந்த சாதிப்பது தான் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவர்களுக்கு அதுதான் என்ஜாய்மெண்ட்டு. ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்கிறது தனியாக. இன்னொன்று ஒரு மகிழ்ச்சிங்கிறது நல்லா சாப்பிட்ணும், தூங்கணும், காதல் பண்ணணும், காமம், விளையாட்டு, ஆடல், பாடல், இப்படி ஜாலியாக இருக்கணும், அப்படி நல்லா டிவி பார்க்கணும், அப்படி பார்க்கணும். இது ஒரு வாழ்க்கை. இதில் ரெண்டில் எது உனக்கு தேவை? அதிகாலையில் எழுந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த என்ஜாய்மெண்ட்டில் அதிகாலையெல்லாம் எந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ நீ எந்திச்சிக்கோ. காலைல 7 மணி வரைக்கும் தூங்குறியா, 10 அதில் காலைல லீவுனால 9 மணி வரைக்கும் தூங்குறியா, தூங்கிக்கோ. அதான் என்ஜாய்மெண்ட்டுன்றது. ஆனால் ஒரு லட்சியவாதி அப்படி இருக்க முடியாது. இந்த உலகத்தில் என்ஜாய்மெண்ட்டுன்னா என்னென்னா, நீ எவ்வளோ நேரம் வேணாலும் டிவி பாரு, காலைல எவ்வளோ நேரம் வேணாலும் தூங்கு, ஒரு சோம்பேறித்தனமாக இரு, போய் எங்கேயாவது யாராவது சொல்கிற வேலையை நீ செஞ்சுட்டு வா. ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு செய்கிற, அவங்க சொல்லுவாங்க வேலை, நீ அதை செஞ்சுட்டு வா. சுயமாக உனக்கு எந்த லட்சியமும் இல்லை, அவங்க லட்சியத்துக்காக உன்னை பயன்படுத்துவாங்க. நீ அதை வேண்டா வெறுப்பாக செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடு. வீட்டுக்கு வந்து நண்பர்கள், காதல், மனைவி, குடும்பம், குழந்தைகள், நல்லா தூக்கம், சாப்பாடு, சுற்றுலா, அப்படின்னு இதுதான் என்ஜாய்மெண்ட்டு. ஆனால் ஒரு லட்சியவாதி இப்படியெல்லாம் வாழ முடியாது. இப்படியெல்லாம் வாழ்ந்தால் ஒரு லட்சியத்தை அடையவே முடியாது. அப்போது இங்கே ஒரு போராட்டம் நடக்குது. ஒரே மாதிரி இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை இல்லை. எல்லோரும் இங்கே சாதிப்பதற்காக இல்லை. நிறைய பேர், பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டில் தான் குறிக்கோளாக இருக்காங்க. சாதிக்கணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. ஜாலியாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், தூங்கணும், குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், நண்பர்களோட வேறு நேரம் செலவழிக்கணும், ஆடல், பாடல், மதுபானம் அருந்துவது, நல்லா தூங்குவது, எப்போ தோணுதோ அப்போ எழுந்திருப்பாங்க. அதிகாலையிலலாம் எழுந்திருக்கணுங்கிற அதெல்லாம் அதிகாலையில் தூங்குறது தான் இன்பம். அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட் உள்ளவங்களுக்கு அதிகாலையில் தூங்குறது தான் இன்பம். அதிகாலையில் தூங்கணும், அதுவும் காலைல 7 மணி வரைக்குமா தூங்கணும். வேறு வழி இல்லை, எந்திரிச்சு தான் ஆகணும். அப்படிங்கும்போது தான் எந்திப்பாங்க. எந்திரிச்ச உடனே நல்ல டீ, காஃபி, வெள்ளை சீனி கலந்த பூஸ்ட்டு, ஆளு, அப்படி இப்படின்னு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் இங்கே நீ என்ஜாய்மெண்ட் பண்ண முடியும். அப்படி இருந்தால் தான் அப்படி இருந்தால் உன்னால் சாதிக்கவும் முடியாது. எது உனக்கு தேவை? சாதிக்கிற வாழ்க்கை உனக்கு தேவையா? எதில் உனக்கு ஆசை இருக்குது? நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அதான் எனக்கு. மற்றபடி சாதிக்கணுங்கிறதுலாம் எனக்கு தேவையில்லை. நீ நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீ சாதிக்க முடியாது. சாதிக்கணும்னா என்ஜாய்மெண்ட்டை தியாகம் பண்ணணும். நீ ஒரு தியாகியாக இருக்கணும். உன்னை நீயே துன்புறுத்தி கொள்ள வேண்டும். அதாவது நீ என்ஜாய்மெண்ட்டை, அந்த மகிழ்ச்சியை நீ தியாகம் பண்ணாலே அது ஒரு துன்பம் தான். நீ நல்லா தூங்கலை, 10 மணி நேரம் தூங்கலைனாலே அது ஒரு துன்பம். நீ குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கவில்லை என்றால் அது உனக்கு ஒரு துன்பம். அது நீ விளையாடணும், ஆடணும், பாடணும், அப்படி இல்லைன்னா அது ஒரு துன்பம். பாடினா தான் இன்பம். அப்போ எது உனக்கு தேவை? இன்பமான வாழ்க்கை உனக்கு தேவையா? துன்பமான வாழ்க்கை உனக்கு தேவையா? நீ சாதிக்கணும்னா துன்பகரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இன்பமான உனக்கு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் இதில் என்னென்னா, நீ என்ஜாய் பண்ணணுன்னு நீ போகிறல்ல, கடைசியில் உனக்கு நோய் வந்துடும். அதான் இதில் உள்ள விஷயமே. நான் இல்லை, எனக்கு சாதிக்கலாம் வேண்டாம், நான் என்ஜாய் பண்ணணும், விரும்பியதை சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும், படுத்து கிடக்கணும், நல்லா படுத்து கிடந்து தூங்கணும், ஃபேமிலி, அப்படி ஃப்ரெண்ட்ஸு, மதுபானம், அப்படி நல்ல சிகரெட்டு, அல்லது இந்த மாதிரி நான் ஜாலியாக இருக்கணும், எனக்கு எந்த கட்டுப்பாடுகளுமே இருக்கக்கூடாது, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்தில் உனக்கு நோயே வந்துடும். நோய் வந்துடும் உனக்கு. ஏதாவது கண்டதையும் சாப்பிட்டு சுகரு கீரு எல்லா நோயும் வந்துடும். உடல் பருமன் ஆகிடும். ஏன்னா ஏகப்பட்ட உணவு சாப்பிடும். என்ஜாய்மெண்ட்னா நிறைய உணவு சாப்பிட்ணும். வயிறில் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும். ஒரு மனசு கூலாக இருக்கும். கொஞ்சம் உணவு குறைஞ்சினாலே உனக்கு கோபம் வந்துடும். கோபம் வரும், அந்த மகிழ்ச்சி குறையும், பாதிக்கப்படும். அப்போ கடைசியில் என்ஜாய் பண்ணணுன்னு நீ போனால் இதான் இருதலை கொல்லி எறும்பு போல தான். நீ அந்த பக்கம் போனாலும் நீ என்ஜாயும் பண்ண முடியாது, இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ பண்ணவே முடியாது. என்ஜாய் பண்ணணுன்னு போனன்னா கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு நோய் வந்துடும். நீ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சன்னா கண்டிப்பாக உனக்கு நீ நல்லா சாப்பிடுவ, நல்லா காலையில் ரொம்ப நேரம் வரைக்கும் தூங்குவ. அப்புறம் வீட்டில் வந்தால் ஒரு ஆம்பளையாக இருந்தால் வேலையே செய்யணும்னு உனக்கு தோணாது.
பொம்பளைங்க உனக்கு தேவை, வேலை செஞ்சு போடுறதுக்கு, உனக்கு வேலை செய்கிறதுக்கு பொம்பளைங்க உனக்கு தேவை. அப்போ தான் வந்து நீ ஜாலியாக இருப்ப. பொம்பளைங்களுக்கு அதுதான் ஜாலி. ஆண்களை இது போன்று வைத்து அப்போ பெண்கள் வேலைக்கும் போக மாட்டாங்க. அது ஒரு சாதிக்கணுன்னா பெண்கள் போய் வேலைக்கெல்லாம் போகணும். இப்போ இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற நினப்பு தான் பெண்கள் வீட்டிலே உட்கார்றதுக்கு காரணம். பெண்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் யோசிக்கிறாங்க. ஆண்களாவது வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தில் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறான். பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்களை விட மேலே யோசிக்கணும், ஆண்களை விட நம்ம கொஞ்சம் புத்திசாலியாக தரமாக யோசிக்கணும், என்ஜாய் பண்ணணுன்னா வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு வீட்டிலே ஒரு வேலை தேடிக்கிட்டு வீட்டில் ஆண்கள் இப்போ ஆண்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கும்போது வீட்டில் இருக்காங்களா, அவனுக்கு தேவையான உணவை சமைச்சு கொடு, அவனுக்கு தேவையான துணிகளை துவைச்சி போடு. அப்போ அதுவே ஒரு அவனுக்கான என்ஜாய்மெண்ட்டுக்கு நம்ம பெண்கள் உதவி செய்கிறாங்க. அதன் மூலம் பெண்களுக்கு ஒரு உதவி. வெளியே போய் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் என்ஜாய் பண்ணுறவங்களோட வாழ்க்கை முறை. ஆனால் சாதிக்கணுன்னா ஒரு பெண் வேலைக்கு போய் தான் ஆகணும். சாதிக்கணும் அப்படின்னா எனக்கு சாதிக்கலாம் தேவையில்லைங்க அப்படின்னா அப்போ அதனால தான் பெண்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். என்ஜாய் பண்ணுறாங்களாம்மா. வேலைக்கு போகாத பெண்கள் ஏன் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களாம்மா வாழ்க்கையை. இப்போ ஆண்கள் ஏன் வீட்டில் வேலை செய்ய மாட்டேங்கிறான், எந்த வேலையும் பெண்கள்கிட்ட ஏன் விடுறான்னா அவன் என்ஜாய் பண்ணுறான் வாழ்க்கையை. என்ஜாய் பண்ணுறவங்களோட வாழ்க்கை முறை தான் அது. அடிமைத்தனம், ஆண் சர்வாதிகாரம், அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம். ஒரு பெண் வந்து இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுன்னா ஒரு அடிமையாக இருந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும். சாதிக்கணும்னு நினச்சாதான் அவள் வந்து விடுதலை அடைய முடியும். வெளியில் போய் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு வேலைக்கு போயே ஆகணும். அப்போ தான் அவள் அந்த அடிமைத்தனத்திலேருந்து அவள் விடுதலை அடைவாள். இப்போ என்ஜாய் பண்ணணும்னு நினச்சான்னா ஒரு ஆண் வந்து அப்போது வந்து வீட்டில் சோம்பேறி ஆகிடுவான். அப்புறம் அவனுடைய வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தி ஆக வேண்டும். அடிமை தான் அவனுக்கு தேவை. என்ஜாய் பண்ணுறவனுக்கு தான் அடிமைப்படுத்தப்பட்ட பெண்கள் தேவை. சொகுசாக வாழணும். அப்புறம் வீட்டில் வேறு 4 வேலைக்காரங்களை வச்சுப்பாங்க. ஏன்னா வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்கு பெரிய பெரிய பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை, இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இவங்க அதை நோக்கி போய்ட்டுருக்கு. ஏன் ஆடம்பரமான பங்களா கட்டுறான்னா என்ஜாய் பண்ணுறாரம்மா. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே இதெல்லாம் பெரிய பெரிய பங்களாக்களை கட்டிக்கிட்டு அதில் 4 பேரை 4 ஏகப்பட்ட அடிமைகளை வேலைக்கு வச்சுக்கிட்டு இவருடைய துணி இவர் சாப்பிட்ட தட்டெல்லாம் கழுவணும். இப்படி இதுதான் வந்து அதனால் ஒரு புரிதல், சரியான புரிதல், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் நம்ம சாதிக்கணும். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்கப் போகிறீர்கள், வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலைப்பாடு எப்படிப்பட்டதை நீங்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பதை எடுத்துக்கொண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்தான் நீங்கள் உங்களால் சாதிக்கணுமா இல்லது என்ஜாய்மெண்ட். சரி, என்ஜாய் பண்ணுறது நல்லா தானே இருக்குது, என்ஜாய் பண்ணலாமே அப்படின்ட்டு போனீங்கன்னா ஒரு கட்டத்தில் நோய் வந்துடும். கண்டதையும் நீங்கள் சாப்பிடுவீங்க. என்ஜாய் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க, அதை சாப்பிடுவாங்க. உணவு கட்டுப்பாடே அவங்களுக்கு கிடையாது. விரும்பி தான் சாப்பிடுவாங்க. பிரியாணியெல்லாம் சாப்பிட்டாகணும், பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டாகணும், பரோட்டாலாம் சாப்பிட்டாகணும், அப்புறம் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டாகணும். அப்போது ஒரு கட்டத்து வரைக்கும் தான் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு 40 வயசு வரைக்கும் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நோய் வந்துடும். நீங்கள் இவ்வளோ நாள் என்ஜாய் பண்ணிங்களா, அந்த பாவத்துக்கு கடைசியில் நோய் வந்துடும். அப்போ இதில் எது சிறந்த வாழ்க்கை? என்ஜாய்மெண்ட்டா நோய்? ஆனால் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு தேவை. அப்போ சாதிப்பவர்களுக்கு நோய் வருவதற்கு அதிக வாய்ப்பு குறைவு. வாழ்நாள் ஆயுட்காலமும் அதிகம். யார் சாதிக்கிறாங்க பாருங்கள், அவங்க வாழ்நாள் ஆயுட்காலம் அதிகம். இந்த என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள், எனக்கு சாதிக்கலாம் தேவையில்லைங்க, என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு வாழ்நாள் ஆயுட்காலம் குறைவு. சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க. இன்னும் கண்டதையும் சாப்பிட்டு மாரடைப்பு, உடல் பருமன், அப்புறம் அந்த நோய் இந்த நோய், இன்னும் சுகர் அது இதுன்னு வந்து சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க. அவங்களால உணவு கட்டுப்பாடு சாத்தியமே கிடையாது. என்ஜாய் பண்ணுறதுக்கு அடிமையாகிடுவாங்க அவங்க. அதனால் உணவு கட்டுப்பாடு சாத்தியமே இல்லை. மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்படி தான் வந்து வாழ்வாங்க. ஆனால் லட்சியவாதிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்க அதிக காலம் உயிர் வாழ்வாங்க. ஆனால் அவங்க மகிழ்ச்சியாலாம் இருக்க கிடையாது. மகிழ்ச்சியை தியாகம் பண்ணால் தான் நீ அதிக காலம் உயிர் வாழ முடியும். இந்த இயந்திர அறிவியல் உள்ள வாழ்க்கை பார்த்திங்களா, பெரிய பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் இங்கே நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. சூப்பர். ஏன்னா அத்தனை பேர் இதெல்லாம் இந்த உலகம் துன்பப்படுத்தி மக்கள் வந்து தங்களை துன்புறுத்தி உருவாக்கிய உலகம் இது. இதில் போய் நீ எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும், எப்படி ஜாலியாக வாழ முடியும்? இங்கே நடக்கிற சாதனைகள் எல்லாமே கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே துன்புறுத்தி உருவாக்கப்பட்ட உலகம் இது.
அப்போ இங்கே போய் நீ மகிழ்ச்சியெல்லாம் வாழணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உனக்கு நோய் வந்துடும். அப்போ தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்கிறவர்கள் மட்டும்தான் இந்த உலகில் வாழ முடியும். அந்த சாதனையில் மகிழ்ச்சி, அந்த சாதிப்பதில் ஒரு மகிழ்ச்சி வருதில்ல, அதுதான் மகிழ்ச்சி. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் எது மகிழ்ச்சினா, நீ சாதிக்கணும். அப்போ அதை சாதிக்கும்போது உனக்கு ஒரு மகிழ்ச்சி வருது பற்றியா, அதுதான். எல்லா தியாகத்தையும் எல்லா இன்பத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு நீ சாதிக்கிற பற்றியா, அந்த சாதனையில் அந்த நிமிடத்தில் உனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுல்ல, அந்த சாதனையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறோம், நம்ம முன்னேறிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உன் நினப்பு இருக்கு பாரு, அதான் உனக்கு மகிழ்ச்சி. நீ தூக்கத்தை தியாகம் பண்ணணும், நல்ல அதாவது நிறைய சாப்பிடக்கூடாது, குடும்பத்தோட நேரம் செலவழிப்பதை தியாகம் பண்ணி இந்த சாதிப்பதற்காக நீ முன்னேறுற பற்றியா, அந்த முன்னேறுகிறோம் நாம், அப்போது உனக்கு பேரெல்லாம் கிடைக்கும், அதுதான் மகிழ்ச்சி. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் எது மகிழ்ச்சின்னா, நீ இன்பங்களை தியாகம் செய்யணும். சராசரியான வாழ்க்கையில் உள்ள இன்ப துன்பங்களை தியாகம் செய்து உன்னை நீயே துன்புறுத்தி கொள்ளும்போது உனக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். துன்புறுத்தி கொள்ளும்போது அது எப்படின்னா ஒரு சைக்கோத்தனமான மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம். தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு அதன் மூலம் இன்பம் பெறுகிறவர்கள் அவர்கள்தான் சாதிப்பார்கள். அவர்கள்தான் இங்கு மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ அதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் எது மகிழ்ச்சியான வாழ்க்கை, அதை கண்டுபிடிக்கிறதே. நீ என்ஜாய்மெண்ட்டு தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போனேன்னா கண்டிப்பாக உன்னால் சாதிக்க முடியாது, ரொம்ப காலம் உயிரோடவும் வாழ முடியாது. லட்சியவாதிகளால் மட்டும்தான் அதிக காலம் உயிரோடு வாழ முடியும். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் வச்சுக்கிறீங்க, எப்போவுமே ஒரு லட்சியத்துக்காகவே நீங்கள் போராடுறீங்க அப்படின்னா உங்கள் மூளை உங்களை உயிரோடு வச்சுருக்கும். 10 வருஷம் கழித்து நான் இதை சாதிக்கணும், அதுக்காக நான் இப்போவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த 10 வருஷம் உன்னை உயிரோடு வச்சுருக்கோம் அந்த மூளை உங்களை. பாரு, அந்த மூளை என்னென்ன யோசிக்கணும்னா, 10 வருஷம் கழித்து இவர் இதை சாதிக்கிறதுக்காக இப்போவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு, அதனால் இவனோட நம்பிக்கையை நமக்கு எடுத்துடக்கூடாது, இவனை எப்படியாவது உயிரோடு வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் சாகாமல் வச்சுருக்கோம். அப்போ நம்ம அதிக காலம் உயிர் வாழணுன்னா நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். அப்போ தான் நாம் உயிரோடு அதிக காலம் இருப்போம். இப்போ 60 இப்போ நமக்கு எதிர்காலத்தில் நாம் சாதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு லட்சியம் இருக்குன்னா அதை சாதிக்கிறது வரைக்கும் நாம் இறந்து போய்விடக்கூடாது என்பதில் நமது மூளை கவனமாக இருக்கும். நாம் சாதிக்கணும், சாதனைங்கிறது யார், அந்த மூளைக்கான ஒரு வேலையாக இருக்குது. அப்போ அந்த மூளை என்ன பண்ணுதுன்னா, சாதிக்கிற வரைக்கும் செத்து போயிடக்கூடாது. சாவுங்கிறது எப்படி வரும், நோய் மூலமாக வரும், விபத்துகள் மூலமாக வரும், குற்றங்கள் மூலமாக சாவு நடக்கும். அப்போ எல்லா வகையிலையும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதனையை நம்ம சாதிக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப காலம் உயிரோடு வாழ்வோம். அதுவே சாதனையெல்லாம் தேவையில்லைங்க, என்ஜாய்மெண்ட்டு தான் அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்காலத்தில் அவங்களுக்கு திட்டமே இல்லை. எதிர்காலத்தில் நீ என்ன பண்ண, எதிர்காலத்துலையும் ஜாலியாக இருக்கணும். ஒரு வயசு வரைக்கும், ஒரு 40 வயசு வரைக்கும் அப்படி இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. இருக்கிற வரைக்கும் உடம்புல ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்பாங்க. ஆரோக்கியம் போயிடும், ஒரு கட்டத்தில் நோய் வந்துடும். இவங்க ஜாலியாக இருக்கிறங்க பேரில் உணவு கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல், எந்தவித கட்டுப்பாடு இல்லாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து ஜாலியாக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஜாலியாக இருக்க முடியாது, உடல் உறுப்பு ஒத்துழைக்காது, நோய் வந்துடும். இவங்க சாப்பிட்ற உணவுகள், ஜாலியாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இவங்க சாப்பிட்ற உணவுகளால் இவங்களுக்கு நோய் வந்துடும். ஒரு கட்டத்தில் இவங்களால் ஜாலியாகவும் இருக்க முடியாது, உணவு கட்டுப்பாடும் இவங்களுக்கு வராது. மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு அது மேற்கொண்டு வாழ முடியாமல் செத்து போயிடுவாங்க. உடல் பருமன், ஏதாவது ஒரு மாரடைப்பு, ஏதாவது ஒரு நோய் கடைசியில் சுகர் அது இதுன்னு கடைசியில் சீக்கிரமாகவே இறந்து போயிடுவாங்க. அப்போ இதில் எது புத்திசாலித்தனமான வாழ்க்கை, அதிக காலம் உயிர் வாழணும். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நீ மகிழ்ச்சியை தியாகம் பண்ணிட்டு வாழணும், தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு வாழ வேண்டும். அப்போ தான் அதுதான் சாதனை. இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை என்பது அதுதான். இப்போ அந்த காலத்தில் பாருங்கள், போரிடணும், வீட்டுக்கு ஒரு ஆம்பளை போய் போரிடணும், ஆண்கள்னால் போய் போரிடணும், அதுதான் வாழ்க்கை, வேறு வழி இல்லை. நீ அதிலேருந்து தப்பிக்கவே முடியாது. அதிலேருந்து தப்பிக்க நினச்சவங்களும் இருக்காங்க, என்னால் முடியலைங்க, உடம்பு முடியல, என்னால் போருக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கணும். ஏன் உன்னால் போருக்கு வர முடியல அப்படின்னு விளக்கம் கொடுக்கணும். போய் மன்னர்கிட்ட போய், ஐயா எனக்கு என்னால் முடியலை, எனக்கு கையெல்லாம் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், 10 நாளாக காய்ச்சல், அதனால் என்னால் போரிட முடியாது, அதனால் போரிடுவதிலிருந்து எனக்கு விலக்கு கொடுங்க அப்படின்லாம் கூட கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தப்பிக்க பார்த்தவங்களும் இருக்காங்க. கடந்த காலங்களில்
தன்னைத்தானே துன்புறுத்திக்கிட்டவங்களால் தான் நீ பாதுகாப்பாகவே வாழ முடியும். நீ போரிடுவதற்கு துணிந்தால் மட்டும்தான் உனக்கு பாதுகாப்பு. சாவதற்கு துணிந்தால் மட்டும்தான் உனக்கு தாப்பு. அப்போ பாருங்கள், போரிடுதல்னாலே தியாகம் தானே. போர் புரியுறாங்கல்ல அவங்க, அதுவே ஒரு தியாகம் தானே. எல்லாத்தையும் உயிரையே தியாகம் பண்ணுறதுக்கு துணிஞ்சு தான் அவங்க போரிட போகிறாங்க. போரிட்டால் தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும், பாதுகாப்பாக வாழ முடியும். மகிழ்ச்சியாலாம் வாழ முடியாது, வாழ முடியும். இது உயிர் வாழ்வதற்கான போராட்டம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது உயிர் வாழ்வதற்கான போராட்டமே தவிர மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான போராட்டம் அல்ல. இங்கே நீ மகிழ்ச்சியாலாம் வாழ முடியாது, உயிர் தான் வாழ முடியும், உயிர் வாழ முடியும். நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்காத. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்காதே, உயிர் வாழ வேண்டும் என்று மட்டுமே நினை. தப்பாக புரிஞ்சுக்கிறானே, இங்கே மகிழ்ச்சியாக வாழலான்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவன் தான் மாட்டிக்கிறான். அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியை தியாகம் பண்ணி உயிர் வாழணும், அதுதான் முக்கியம். இங்கே நீ உயிர் வாழணுமே தவிர மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்காத. அப்போ பாருங்கள், லட்சியவாதிகள்லாம் பாருங்கள், சாதிக்கிறவங்க பாருங்கள், அவங்க உயிர் வாழ்வாங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ மாட்டாங்க. பெரிய பெரிய சாதனையாளர்கள் நினச்சி பாருங்கள், 5 மணி நேரம் தான் தூங்குவாங்க, 5 மணி நேரம் தான் தூங்குவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் தொழில்னே இருப்பாங்க, குடும்பத்தோட நேரம் செலவழிக்க மாட்டாங்க. அப்போது அவங்க தான் சாதிப்பாங்க, அவங்க தான் உயிர் வாழ்வாங்க கடைசி வரைக்கும், ரொம்ப நாள். இதில் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறான் பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, மனம் போன போக்கில் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி அப்படி வாழ்ந்து கடைசியில் பார்த்தா நோய் வந்துடும். சீக்கிரமாக நோய் வந்துருச்சுன்னா ஆயுள் காலம் குறைஞ்சிரும். அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அல்ல, உயிர் வாழ்வதற்காக உயிர் வாழணும். இப்போ கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அது அதற்கான உதாரணம் அங்கேருந்து தான் பெறப்பட்டது இந்த உண்மை. எப்படின்னா, கடந்த காலத்தை உதாரணமாக மேற்கோள் காட்டும்போது, கடந்த காலத்தில் போரிடுவாங்க. அப்போது நீ போரிட்டால் தான் நீ வாழவே முடியும். போர் புரிவதற்கு நான் வரமாட்டேன், நான் மகிழ்ச்சியாக வாழ பிறந்திருக்கேன், நான் போர் புரிய மாட்டேன், போர் புரிஞ்சால் நான் செத்து போயிடுவேன், நான் உயிரோடு வாழணும், நான் மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சா, அப்போ எதிரி நாட்டுக்காரன் உன்னை சும்மா விட மாட்டான், எதிரி நாட்டுக்காரன் உன்னை குத்தி கொண்டுட்டு போயிடுவான். அப்போ நீ சண்டை போட்டால் தான் நீ உயிர் வாழவே முடியும், சண்டை போட்டால் தான் நீ உயிர் வாழவே முடியும். அதனால் உயிரோடு வாழணும்னு நீ பிடிவாதமாக பிடிச்சா உன்னால் உயிரோடு கூட வாழ முடியாது. மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்காத, உயிரோடு வாழணும். இந்த உலகம் என்பது, இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது வன்முறை உலகமான இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது, இந்த உலகத்தில் நீ உயிரோடு வாழணும்னு நினச்சிக்க தவிர மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்காத. மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? வாழ்நாள் முழுவதும் உயிரோடு வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. வாழ்நாள் முழுவதும் உயிரோடு வாழ்ந்தால் மட்டும் வாழ்நாள் முழுவதும், அதாவது 120 வயசு வரன்னு வச்சுக்க, மனித ஆயுள் காலம் என்பது 120 வருடம். 120 வருடம் உயிரோடு வாழ வேண்டும் என்பது தான் மனித வாழ்க்கையின் லட்சியம். அப்போது 120 வயசும் உயிரோடையும் வாழணும், மகிழ்ச்சியாகவும் வாழணும், வாழ்க்கையை என்ஜாயும் பண்ணணும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் 120 வருடம் உயிரோடு வாழ்வது என்பது. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ வாழ்க்கையை என்ஜாயெல்லாம் பண்ண முடியும், என்ஜாய்மெண்ட்டை தியாகம் பண்ணால் தான் நீ உயிரோடே வாழ முடியும். உயிரோடு வாழ்கிறதுக்கான போராட்டம் தான் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. நீ உயிரோடு வாழ்வதற்கான போராட்டம் தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. நீ மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சேன்னா நீ இந்த இயந்திர அறிவியல் உலகில் எது மகிழ்ச்சி? நல்ல தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்ணும். அடிமைகள் உனக்கு தேவை. வீட்டில் நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது, உனக்கு அடிமைகள் தேவை. பெண்களை அடிமைப்படுத்துவ, பெண்கள் வீடு ஆடம்பரமாக மாறும்போது உனக்கு வீட்டில் நிறைய வேலையாட்கள் தேவை. அப்போ இப்படியெல்லாம் போட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னா, கடைசியில் இப்படிப்பட்ட வாழ்க்கை மூலமாகவே நீ நோய் சீக்கிரமாக செத்து போயிடுவ. அப்போது இந்த உலகத்தில் அந்த வாழ்க்கை சரி கிடையாது, சீக்கிரமாக செத்து போகிற அந்த வாழ்க்கை சரி கிடையாது அப்படின்னா, அப்போ எந்த வாழ்க்கை சரி? ஒரு லட்சியவாதியாக இந்த மகிழ்ச்சியெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு உயிரோடு வாழ்கிறது தான் இந்த உலகத்தில் சாதனை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உயிருடன் வாழ்வது தான் சாதனை, சீக்கிரமாக செத்து போகிறது சாதனை கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீ ஜாலியாகவும் இருக்கணும், நல்லா தூங்கணும், ஆழ்ந்து அசந்து தூங்கணும் அப்படின்லாம் நீ ஆசைப்பட்டன்னா கண்டிப்பாக சாதிக்க முடியாது. 5 மணி நேரம் தான் தூங்கணும், சரியாக நல்ல தூக்கம்லாம் உனக்கு வராது. குடும்பத்தோடு யாரோடையும் நேரம் செலவழிக்க முடியாது, காதலிக்க முடியாது, விளையாட முடியாது, ஆட முடியாது, பாட முடியாது, எதுக்கும் நேரம் செலவழிக்க முடியாது. இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நீ வாழ்க்கையில் ஒரு குடும்பத்துக்கெல்லாம் நீ உண்மையாகவே இருக்க முடியும். குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கிற அப்படின்னா
நீ குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும். அது மாதிரி உன் மனைவிக்கு நீ உண்மையாக இருக்கணும்னா உன் மனைவியோடு நேரம் செலவழிக்கணும். உன் கணவனுக்கு நீ நேரம் செலவழிக்கணும்னா உன் கணவனோடு நேரத்தை செலவழிக்கணும். கணவனுக்கு அப்போ தான் நீ உண்மையாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கணும்னா மனைவியோடு நேரத்தை செலவிட வேண்டும். இப்படி இதுதான் உண்மையாக இருப்பதற்கு. ஆனால் இந்த உலகத்தில் நீ உண்மையாகவே இருக்க முடியாது. நேரத்தை செலவிட முடியாது. கணவனோடு மனைவியும், மனைவியோடு கணவனும், பிள்ளைகளோடு பெற்றோர்களும் நேரத்தை பெற்றோர்களோடு பிள்ளைகளும் நேரத்தை செலவிடவே முடியாது. தனித்தனியாக தங்களுடைய லட்சியத்திற்காக மட்டுமே அவங்க நேரம் செலவிடும். பிறருக்காகலாம் நேரம் செலவிடவே முடியாது. அன்புக்காகலாம் நேரம் செலவிடவே முடியாது. பணத்துக்காக நேரம் செலவிடுவாங்க. பணத்தை சம்பாதிப்பதற்காக நேரம் செலவிடுவார்களே தவிர அன்பை சம்பாதிப்பதற்காக நேரம் செலவிட மாட்டாங்க. ஆரோக்கியத்திற்காக நேரத்தை செலவிட மாட்டாங்க இந்த உலகத்தில். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு முள்படுக்கை போல். இங்கெல்லாம் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்காத. இது மேலே நீ படுக்கணும், குத்தும், வலிக்கும், அப்படியே பொறுத்துக்கிட்டு இருக்கும். இதில் இது முள்படுக்கை மேலே நீ சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிற பற்றியா? இது ஒரு முள்படுக்கை. இந்த இயந்திர அறிவியல் உலகமே ஒரு முள்படுக்கை. அப்போ அது மேலே இருந்துக்கிட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னு வை, நோய் வந்தே செத்து போயிடுவேன். நான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு டான்ஸ் ஆடினேன்னு வை, அந்த முள் வந்து குத்தியே நீ கடைசியில் நோய் வந்தே செத்து போயிடுவேன். சீல் பிடிச்சி நோய் வந்தே செத்து போயிடுவேன். அதனால் கவனமாக இருக்கணும், கவனமாக நடக்கணும், கவனமாக வாழணும், உயிர் வாழணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷங்கிறதே சும்மா அது ஒரு சந்தோஷங்கிறது என்ன தெரியுமா? ஒரு லட்சியவாதியோட சந்தோஷங்கிறது இதுதான் போல சும்மா அது ஒரு நடிப்பு தான். நடிப்பு சொல்லப்போனால் அது ஒரு நடிப்பு. அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கிப்பாங்க. வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், 10 நாள். நான் வந்து சாதனையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது இடத்துக்கு ஒரு 2-3 மாதத்தில் ஒரு நாள் போய் 2-3 நாள் எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க, எந்த வேலையும் வச்சுக்காமல். அப்புறம் திரும்ப பழையபடி அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க, சாதனை வேலை. இப்போ இப்படித்தான் நீ வாழணும். இப்படி வாழ்கிறவர்கள் மட்டும்தான் இங்கே சாதிக்கிறார்கள். இங்கே சாதிக்கிறது தான் இங்கே முக்கியம் என்னை பொறுத்தளவில். அதுதான் மகிழ்ச்சி. உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா இந்த இயந்திர அறிவியலில் நீ எதையாவது சாதிக்கணும். நீ என்ஜாய் பண்ணணும்லாம் நினச்சன்னா அது சாதனை. அது வந்து நீ நோய் வந்தே செத்துருவ. நீ அது மிகப்பெரிய வலை. உன்னை தூண்டில் போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. உன்னைய மேலே சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். நோய் வந்து சீக்கிரமாக சேர்ந்துருவேன். நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நினச்சேன்னா நோய் வந்தே செத்து போயிடுவேன். அப்போ சாதிப்பது தான் இங்கே என்ஜாய்மெண்ட்டு. அதை நல்லா புரிஞ்சிக்கோ. இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாதிப்பது தான் என்ஜாய்மெண்ட்டு. சாதிப்பது உனது இன்பத்தை தியாகம் செய்துவிட்டு, மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டு நீ சாதிப்பதற்காக முன்னேறுற பற்றியா, சாதிப்பதற்கான கடமை செய்கிற பற்றியா, முன்னேறிக்கிட்டே போகிறல, அதுதான் உனக்கு மகிழ்ச்சி, அதுதான் என்ஜாய்மெண்ட்டு. எது என்ஜாய்மெண்ட்டுன்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் தான் நீ ஒன்றால் சாதிக்க முடியும். உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிக்கிட்டே போகிறப்பாரு வெற்றி, அதுதான் உனக்கு என்ஜாய்மெண்ட்டு. அது தெளிவாக தெரிஞ்சுக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் எது வந்து என்ஜாய்மெண்ட்டு, எது வந்து மகிழ்ச்சி என்பதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதற்காக முன்னேற வேண்டுமே தவிர, நீ என்ஜாய்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு வேற ஒரு வழியில் போகணுன்னு, சாப்பிட்ணும், நல்லா ஜாலியாக இருக்கணும், நல்ல மதுபானம் அது இதுன்னு கூத்தடிக்கணும் அப்படின்னா அவ்வளோதான். ஒரு 40 வயசில் கன்ஃபார்ம் உனக்கு நோய் வந்துடும், சீக்கிரமாக நோய் வந்துடும். அதுக்கு முன்னாடியே உடல் பருமன்லாம் வந்துடும், அப்புறம் நோய் வந்துடும். அதுக்கப்புறம் நீ என்ஜாய்மெண்ட்டுக்கே அடிமை ஆகிட்டேன்னு வச்சுக்கோ. உனக்கு உணவு கட்டுப்பாடெலாம் வரவே இல்லைன்னா மாத்திரை சாப்பிட்டு நீ நோயை குணப்படுத்திடலான்னு நினைப்ப. அப்புறம் மாத்திரை என்கிற அந்த வியாபாரத்துக்கு அடிமையாயிடும். மாத்திரை என்கிற வியாபாரத்தின் நிரந்தர நுகர்வோராக மாறி கடைசியில் சீக்கிரமாக போய் சேர்ந்துருவேன்.